மதிப்பு, வருவாய், அங்கீகாரம், இதற்காக ஓர் வேலை வாய்ப்பு. HDFC லைஃப். வாருங்கள், நாம் இணைந்து பெரிய மாற்றத்தை உருவாக்குவோம். 9363993636. வணக்கம். கோவையிலிருந்து நீலகிரி மாவட்டத்திற்கு செல்லும் பிரதான சாலையான கோவை மேட்டுப்பாளையம் சாலையில் GN மில்ஸ் பஸ் நிறுத்தம் உள்ளது. இந்த இடத்தில் கடந்த 2017ஆம் ஆண்டு மேம்பாலம் கட்ட ஆரம்பித்து 2021இல் போக்குவரத்து பயன்பாட்டிற்கு வந்தது. மேலும் பில்லூர் கூட்டு குடிநீர் திட்டம், அத்திக்கடவு குடிநீர் குழாய்கள் மேம்பாலம் அருகே செல்கிறது. இந்த நிலையில் கடந்த சில வாரங்களாகவே அத்திக்கடவு குடிநீர் குழாய் உடைந்து லட்சக்கணக்கான லிட்டர் குடிநீர் வீணாகி வருகிறது. இதனால் கோவை மேட்டுப்பாளையம் சாலையில் தண்ணீர் தேங்கி நின்றது. இதனால் திடீரென்று அந்த இடத்தில் குளம் உருவானது. மேலும் அந்த சாலை குண்டும் குழியுமாக மாறி அந்த வழியாக பேருந்துகள் உள்ளிட்ட எந்த விதமான வாகனங்களும் செல்ல முடியாமல் உள்ளது. அதுவும் குறிப்பாக இருசக்கர வாகனத்தில் செல்பவர்கள் அந்த சாலையில் செல்ல முடியாமல் கீழே விழும் நிலை ஏற்பட்டுள்ளது. இதற்காக அதிமுக 14வது வட்ட கழக செயலாளர் பிரகாஷ் தலைமையில் கட்சி நிர்வாகிகள் மற்றும் அந்த பகுதி பொதுமக்கள் ஒன்றிணைந்து மேம்பாலம் அருகே தண்ணீர் தேங்கி இருக்கும் இடத்தில் நாற்று நட்டு நூதனமான போராட்டத்தில் ஈடுபட்டனர். இது குறித்து அவர்கள் கூறும்போது, இந்த வழியாகத்தான் அரசு அதிகாரிகள் சென்று வருகின்றனர். ஆனால் யாரும் இதனை கண்டுகொள்வதில்லை என்றும், ஏதாவது உயிர் சேதம் ஏற்படுவதற்கு முன்பு உரிய நடவடிக்கை எடுத்து சாலையை சரி செய்ய வேண்டும் என்றும் கேட்டுக்கொண்டனர். இதில் அதிமுக கட்சி நிர்வாகிகள் சென்னியப்பன், SR ராஜா, CTC செல்வம், P சிவமூர்த்தி, ரமேஷ்குமார், தாமரை செல்வன், ஜெகதீஷன் என்கிற G, மாடசாமி என்கிற ரவி, பழக்கடை பிரகாஷ், மேஸ்திரி தம்பு, பழனிசாமி, தங்கராஜ், வெண்ணிலா நடராஜ், தர்ஷினி, சாமி உட்பட பலர் கலந்து கொண்டனர். பிரகாஷுங்க 14வது வார்டு ADMK உடைய செயலாளராக இருக்கேன். கடந்த ஒரு வாரமாக இங்கே தண்ணி பார்த்தீங்கன்னா போயிட்டே தான் இருக்குது. இது அரசு அதிகாரிகள்லேருந்து எல்லா அதிகாரியும் இதே வழியாக தான் போயிட்டு வந்துட்டு இருக்கிறாங்க. இதுக்கு எந்த அதிகாரி, மாநகராட்சி அதிகாரி பொறுப்பா, இல்லை வாட்டர் போர்டு பொறுப்பா, இல்லை ஹைவேஸ் பொறுப்பா, யார் பொறுப்புனா போட்டி யாரும் எந்த வேலையும் செய்கிறதில்ல. நேற்று 2 பேர் நைட்டு விழுந்துட்டாங்க லேடிஸுங்க. இது ரோடு தண்ணி ரெடி பண்ணுறாங்க, மறுபடியும் போடுறாங்க, மறுபடியும் உடையுது, மறுபடியும் போகுது. நிரந்தரமான தீர்வு யாருமே எடுக்கிறதில்ல. நன்றி.